யாரு? வணக்கம்மா. வணக்கம். யாருமா நீங்க? உங்க கம்பெனில வேலை காலி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பாருங்கம்மா. வேலை ஒண்ணும் காலி இல்லம்மா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. இருக்கிற எந்த வேலையா இருந்தாலும் நான் வேலை காலி இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, சும்மா நச்சரிக்கிறீங்களா? போங்க, போய் வேற எங்கேயாவது கேளுங்க. இருந்து முதலாளியை பார்த்துட்டு போகலாம். ஐடியா. இத பார்த்தாவது முதலாளிக்கு என் மேல இறக்க வந்து வேலை போட்டு கொடுப்பாரான்னு பாக்குறேன். ஐயோ, இந்த பொண்ணா? கோபிகிருஷ்ணா பொண்ணு லட்சுமி கிட்டே நான் தகராறு பண்ணிருக்கேன். மிஸ் லட்சுமி. ஐயோ, இந்த ஆளு கோபிகிருஷ்ணாக்கு வேண்டிய ஒரு போல இருக்கே. எப்படி சமாளிக்கிறது? சமாளிக்கணும். மிஸ் லட்சுமி, மிஸ்ஸஸ் கோபிகிருஷ்ணா என்ன பார்க்க வர சொல்லிருந்தாங்க. நான் உங்களை பார்க்க போட்டேன். இதே என்கிட்ட சொல்றீங்க? உங்க கோவம் எனக்கு புரியுது. அன்னைக்கு உங்ககிட்ட நான் ஏதோ கலாட்டா பண்ணிட்டேன். அத மனசுல வச்சுக்காதீங்க. இந்த காலத்துல இத சின்ன பையன்களே இப்படிதான். சின்ன பையனா? என்ன பார்த்தா சின்ன பையன்ட்டீங்க. ஐம் சாரி. அன்னைக்கு நான் கூட உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன். பரவாயில்ல, அத நான் மனசுல வச்சுக்கல. நான் உங்களை பார்க்க போட்டேன். போங்களே. செடிக்கு தண்ணி ஊத்துங்க. யார் நீங்க? நான் தங்கமணி எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து வரேன். என் பேர் தங்கமணி. இங்க ரெக்கார்ட் பிளேயர் சரியில்லைன்னு போன் பண்ணாங்க. நீங்க தானே அது? உட்காருங்க. இருக்கட்டும். ரெக்கார்ட் பிளேயர் எங்க இருக்கு? இதான் ரெக்கார்ட் பிளேயரா? என்ன இவ்வளவு அழுக்கா இருக்கு? வாஷிங் போடலையா? வாஷிங் போடுறதுக்கு இது என்ன துணியா? தம்பி, சீக்கிரம் ரிப்பேர் பண்ணி கொண்டு வாங்க. ஆமா, என்ன ரிப்பேர் பார்த்தாலும் இது அப்படித்தான் இருக்கும். இத தூக்கி போட்டு புதுசு வாங்கினா கேக்குறீங்களா? என்னதான் இருந்தாலும் பழசு மாதிரி வருமா? ஓல்ட் இஸ் கோல்டு. அட நீங்க ஒண்ணு, பழசுனா ஊசி தேஞ்சிடும், ஓடும்போது கப்பு கப்பு நின்னுடும். சுருக்கமா சொல்ல போனா நான் புதுசு, நீங்க பழசு. எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. உதாரணம் கரெக்டா சொல்றாரு. சொல்லுவாரு. நீ முதல்ல ரிப்பேர் பண்ணி கொண்டு வா. பழசு நல்லதா புதுசு நல்லதான்னு அப்புறம் முடிவு பண்ணிக்குவோம். அதை விடுங்க. இது சரியில்லைன்னா புதுசா கொண்டாந்துருங்க. அம்மாவுக்கு புதுசு தான் பிடிக்குது. நான் புதுசே கொண்டுறேன். வந்த உடனே குடும்பத்தை ரிப்பேர் பண்றான். இன்னும் ஒரு வாரத்துல ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துறேன். பாத்துமா? இந்த ஆள் ஏன் நம்ம கிட்ட சொல்லிட்டு போறான்? ஒண்ணுமே புரியல. யாரு இந்த பொண்ணு? என்னம்மா? வணக்கம் சார். என் பேர் லட்சுமி. பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். நானும் பிகாம் தான். படிக்கலாம்னு நினைச்சேன், புக்க கிடைக்கல. உங்களுக்கு எப்படியோ புக்க கிடைச்சிருக்கு. சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பாருங்க சார். பாக்கலாமே. அதை விட என்ன வேலை? கையெழுத்து நல்லாவே இருக்கு. அங்க என்ன சிரிப்பு? ஒண்ணுமில்ல, இந்த பொண்ணு வேலை தேடி வந்து கையெழுத்து வந்து. அது எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இன்னைக்கு போர்டு மீட்டிங் இருக்கு, போங்க. சரி போ. ஏமா, நான் தான் வேலை இல்லன்னு சொல்றேன்ல, அப்புறம் அவர்கிட்ட என்ன பேச்சு? இந்தா, போய் சேரு. வந்துட்டாளுங்க வேலை கேட்டுட்டு. புஷ்னு காத்து போற மாதிரி சத்தம் கடிச்சே. வேற யாரா? என்னம்மா இந்த பக்கம் போற? வா, டிராப் பண்றேன். பரவாயில்ல சார், நான் நடந்து போறேன். பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப தூரம் இருக்குமா? ஒரு ஹெல்ப் தானே? கமான். வா வா, சரி. காத்து. என்னது? வேலை கேட்டு வந்த பொண்ண கார்ல ஏத்திட்டு போறாரு. ஏமா இங்க நிறுத்த சொன்ன? இந்த டேப் ரெக்கார்டர் ரிப்பேர் கொடுக்கணும். என்ன டிராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே. நம்மாளு பாக்யலட்சுமி. சார், முதலாளியை பார்க்கணும். உள்ளே இருக்காருமா? அடடே, வாங்க. நீங்க என்ன தப்பா எடுத்துக்கலன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன எந்த பொண்ணுமே என்ன தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. உட்காருங்க. பரவாயில்ல. நீங்க உட்காரலன்னா நான் நின்னுடுவேன். சரி. டேப் ரெக்கார்டர். ஆமா, இது டேப் ரெக்கார்டர். நான் பாத்துருக்கேன். இல்ல, கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு, உடனே பார்க்க முடியுமா? இது கிடக்கட்டுங்க. அதான் ரிப்பேர் ஆயிடுச்சு, விடுங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேணாம் சார், இது சீக்கிரமா ரிப்பேர் பண்ணி கொடுத்தாலே போதும். அவ்வளவுதானே? பேரரசு இங்க வா சார். இதை எதிர்கடைக்கு எடுத்துட்டு போய் ரிப்பேர் பண்ணி உடனே எடுத்துட்டு வா. சரி சார். என்ன பாக்குறீங்க? ஒரு ஹோட்டல் முதலாளி இன்னொரு ஹோட்டல்ல காபி சாப்பிடுறது இல்லையா? அது மாதிரிதான். எங்களை விட அவங்க நல்லா ரிப்பேர் பண்ணுவாங்க. எங்க கிட்ட வந்தா கொஞ்சம் லேட் ஆகும். என்ன சொல்லுங்க? சொல்லுங்க. சார், என்ன? எனக்கு இங்க ஒரு வேலை கிடைக்குமா? வேலையா? என்ன விளையாடுறீங்களா? லட்சுமி மில்ஸ், லட்சுமி டெக்ஸ்டைல்ஸ், லட்சுமி ஃபேப்ரிக்ஸ், இப்படி பல கம்பெனிக்கு சொந்தக்காரரான சிவகங்கை கோபிகிருஷ்ணாவோட ஒரே பொண்ணு லட்சுமிக்கு நான் வேலை தரதா? கிண்டல் பண்ணாதீங்க சார். எப்படி பாக்கியலட்சுமி? நீங்க நினைக்கிற மாதிரி. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாங்க.
பாக்கெட் மணிக்கா கூட அப்பா கிட்ட போய் நிக்க விரும்பல நீங்க. வித்தியாசமான பணக்கார பொண்ணா இருக்கீங்களே. ஐயோ நீங்க வந்து நோ, உங்களுக்கு இந்த தங்கமணி எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுக்கணும். உங்களுக்கு ஏத்த வேலை இந்த வேலையா? இது என் வேலைங்க. இன்னையில இருந்து நீங்க என்னோட பர்சனல் செக்ரட்டரி. யூ ஆர் அப்பாயிண்டட். ரொம்ப தேங்க்ஸ் சார். உட்காருங்க. ஐ அம் சாரி. பரவாயில்ல. பரவாயில்லையா? உட்காருங்க. உங்களுக்கு சம்பளம்? எதுக்கு சார்? சம்பளமே வேண்டாமா? சம்பளம் உண்டு. மாசம் 1000 ரூபாய். 1000 ரூபாயா? இந்தாங்க சார். என்னைய ரிப்பேர் பண்ணி வச்சா பாத்தீங்களா எவ்வளவு ஃபாஸ்ட். என்னைய ட்ரபிள்? பேட்டரி போடல சார். இதெல்லாம் சொல்லமா போயா. பயங்கரமான ட்ரபிள். சரி பண்ணி கொண்டு வந்துட்டான். வெச்சுக்கங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அதுக்கு நீ ஏன் கவலைப்படுற? நீ பணக்கார வீட்டு பொண்ணு நினைச்சது அந்த ஆளோட தப்பு. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அது ஏன் தப்பு தாண்டி? நான் உண்மையை சொல்லிருக்கலாம்ல. உண்மை அது இதுன்னு வளர போற. அப்புறம் கிடைச்ச வழி அம்போதான். இத பாரு, தெரியறப்ப தெரிஞ்சுக்கட்டும். நீ வாய் மூடிட்டு கம்மிரு. நீங்க எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. இவ்வளவு ஏன் உங்க தம்பிக்கு நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்க. நான் சிவகங்கை கோபிகிருஷ்ணா பொண்ணு லட்சுமியை லவ் பண்றேன். நீங்க தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நீங்க மாத்திரம் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டீங்க, உங்களுக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். லஞ்சம் நினைக்காதீங்க, ஒரு அன்பளிப்பு தான். ஆண்டவன். சார். ஹலோ. ஹலோ. நான் வீட்டுக்கு போலாமா சார்? போலாம். நானே என்னோட கார்ல உங்களை டிராப் பண்றேன். வேண்டாம் சார், நான் பஸ் பிடிச்சு போய்க்கிறேன். பஸ்ல போறீங்களா? என்ன விளையாடுறீங்களா? கோபிகிருஷ்ணா பொண்ணு பஸ்ல போறதா? நீங்க சிம்பிளா இருங்க. அதுக்காக இவ்வளவு சிம்பிளா இருக்க கூடாது. நான் என் கார்ல உங்களை டிராப் பண்றேன், நீங்க வரீங்க. இல்ல. வாங்க. ஐயோ. அட வாங்க. என்ன வரேன். எப்படி நம்ம டிரைவிங்? முன்னாடி ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தீங்களா? லாரி ஓட்டிட்டு இருந்தேன். கிண்டல் பண்றீங்களே. என்ன இந்த ஆளு இந்த வீட்டுல கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டாரு. தேங்க்யூ சோ மச் சார். டாடா. டாடா. நீங்க புறப்படுங்க சார். நீங்க போங்க. இல்ல நீங்க புறப்படுங்க சார். நீங்க போற வரைக்கும் நான் போக மாட்டேன். என்ன இந்த ஆளு இப்படி படுத்துறாரு? செத்த. பாய். டாடா. See you. பாய். பாய். இந்த பையன் இங்க எதுக்கு வந்தான்? யாருக்கு டாட்டா காமிச்சுட்டு இருக்கான்? அடி பாவி, கை மாறிட்டியா? இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. அம்மா. இவன் எனக்கு இங்க வந்து ஒளிஞ்சிருந்துட்டு போறா. இந்த நேரம் பார்த்து இந்த கண்ணாடி போட்டுக்கனே, நம்பரே தெரிய மாட்டேங்குது. நேற்றுக்கு இப்படித்தான் இந்த கண்ணாடி போட்டு நம்ம வீடு இன்னொரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன். அது எப்படிடா? 1 லட்சம் ரூபாய் காரு கடை இதெல்லாம்? 1 லட்சம் ரூபாய் பேங்க்ல காமிச்சு 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டாவி. திருப்பி கட்ட வேணாமா? நான் ஏன் கட்ட போறேன்? கடன் வாங்கினது எங்க அப்பா பேர்ல தானே. உங்க அப்பா கஞ்சராச்சே. பயங்கரமான கஞ்சண்டா. போன வாரம் பேரம் பேசி குறைச்ச விலைக்கு ரயில் டிக்கெட்டே வாங்கிட்டாருன்னு பாரு. என்னங்க நீங்க இங்க இருங்க, நான் அந்த ரேடியோ கடைக்கு போயிட்டு வரேன். ஓகே ரவி, படுத்தது. சார் சார் சார். என்னம்மா? எங்க அம்மா வராங்க. யார்? அத்தையா? எங்க அம்மா? ஓ. சார் நான் இங்க வேலை பார்க்குற விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஓ. தயவு பண்ணி சொல்லிடாதீங்க. சத்தியமா நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். நீ வேணா இங்க ஒளிஞ்சுக்க. இங்கயா? எங்க வேணா ஒளிஞ்சுக்க. அடடே வாங்க வாங்க. என்ன திடீர்னு? தம்பி, ரெக்கார்ட் பிளேயர் ஒன்னு கொடுத்திருந்தேனே, ரிப்பேர் பாத்துட்டீங்களா? அது கொஞ்சம் மேஜர் ப்ராப்ளம். சுந்தரராஜ் கிட்ட சொல்லிருக்கேன், பார்த்து கொடுத்துருவாரு. பழசு சரியில்லைன்னா புதுசா கொண்டாந்துருங்க. கடைக்கு புது மாடல் ரெக்கார்ட் பிளேயர் ஒன்னு வந்திருக்கு. புது ரெக்கார்ட் பிளேயரா? நான் பாக்குறேன். வேணாம், அது இப்பதான் கடைக்கு வந்திருக்கு. நான் ஒளிச்சு வச்சிருக்கேன். நான் பார்த்த உடனே அது நல்லா இருந்துன்னா நானே கொண்டு வந்து கொண்டாந்துருங்க. சாப்பிடுறீங்களா? வேண்டாம் தம்பி. நல்ல வேலை, கேட்டா கூட பையன் இல்ல. குறும்புக்கார பையன். பையனா? பாட்டியே. லக்ஷ்மி, லக்ஷ்மி. நான் இங்க இருக்கேன். ஓ, இங்க இருக்கியா? எங்க அம்மா போயிட்டாங்களா? உடனே போயிட்டாங்க. அப்பா, நான் அவசரமா வீட்டுக்கு போகணும். ஏன்? எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். பிறந்த நாளா? மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ. நேத்தே சொல்லியிருந்தா சொல்லிருந்தா கொடியெல்லாம் அரக்கம்பத்துல பறக்க விட்டுருப்பேன். கடைக்கு லீவ் விட்டுருப்பேன். நீங்க இப்படி ஏதாச்சும் செய்வீங்கன்னு தெரிஞ்சுதா நான் உங்ககிட்ட ஒண்ணும் சொல்ல. நீ இங்கே இரு, நான் ஓடி போய் ஒரு மலர் வளையம் வாங்கிட்டு வந்து மாலை. நான் இன்னைக்கு ரொம்ப வளர்றேன். ஆமா. இது வேற நேரம் தெரியாம. ஹலோ சார், முக்கியமான ஃபைல் பாத்துருக்காரு, அப்புறம் பேசுங்க. பையன் ரொம்ப விவரமா இருக்கான். அவனுக்கு அடுத்த மாசத்துல 100 ரூபாய் சம்பளம் அதிகமா தரணும். நோட்டி. அடடே வாங்க வாங்க. என்ன திடீர்னு?
தம்பி ரெக்கார்ட் பிளேயர் ஒன்னு கொடுத்திருந்தேனே ரிப்பேர் பாத்துட்டீங்களா? அது கொஞ்சம் மேஜர் ப்ராப்ளம். சுந்தரராஜ் கிட்ட சொல்லிருக்கேன், பார்த்து கொடுத்துருவாரு. பழசு சரியில்லைன்னா புதுசா கொண்டாந்துருங்க. கடைக்கு புது மாடல் ரெக்கார்ட் பிளேயர் ஒன்னு வந்திருக்கு. புது ரெக்கார்ட் பிளேயரா? நான் பாக்குறேன். வேணாம், அது இப்பதான் கடைக்கு வந்திருக்கு. நான் ஒளிச்சு வச்சிருக்கேன். நான் பார்த்த உடனே அது நல்லா இருந்துன்னா நானே கொண்டு வந்து கொண்டாந்துருங்க. சாப்பிடுறீங்களா? வேண்டாம் தம்பி. நல்ல வேலை, கேட்டா கூட பையன் இல்ல. குறும்புக்கார பையன். பையனா? பாட்டியே. லக்ஷ்மி, லக்ஷ்மி. நான் இங்க இருக்கேன். ஓ, இங்க இருக்கியா? எங்க அம்மா போயிட்டாங்களா? உடனே போயிட்டாங்க. அப்பா, ஆ. நான் அவசரமா வீட்டுக்கு போகணும். ஏன்? எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். பிறந்த நாளா? மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ. நேத்தே சொல்லியிருந்தா சொல்லிருந்தா கொடியெல்லாம் அரக்கம்பத்துல பறக்க விட்டுருப்பேன், கடைக்கு லீவ் விட்டுருப்பேன். நீங்க இப்படி ஏதாச்சும் செய்வீங்கன்னு தெரிஞ்சதா நான் உங்ககிட்ட ஒண்ணும் சொல்ல. நீ இங்கே இரு, நான் ஓடி போய் ஒரு மலர் வளையம் வாங்கிட்டு வந்து. மாலை, நான் இன்னைக்கு ரொம்ப வளர்றேன். ஆமா. இது வேற நேரம் தெரியாம. ஹலோ சார், முக்கியமான ஃபைல் பாத்துருக்காரு, அப்புறம் பேசுங்க. பையன் ரொம்ப விவரமா இருக்கான். அவனுக்கு அடுத்த மாசத்துல 100 ரூபாய் சம்பளம் அதிகமா தரணும். நாட்டி பாய். புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி பெற்ற என்னடா என்னாச்சு? தட்டு தடுமாறிடுச்சு. சின்னையா வீட்டுல இருக்காருல்ல? இருக்கிறார். எது? இல்லையே, அவரு வெளியூர் போயிருக்கிறார். வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். 1 வாரம் வரைக்கும் என்ன வேலை? எடுக்கிறது வைக்கிறது. அது என்னடா எடுக்கிறது வைக்கிறது? இது சிறுசேம்பில போட்டிருக்காருல்ல, அந்த பணத்தை எடுக்கிறது, அதை இரும்பெட்டியில வைக்கிறது, அதை எடுத்து பேங்க்ல போடுறது. 1 வாரம் கழிச்சு வந்து பாக்குறேன், சொல்லி வை. அப்பா, இங்கே இருந்தோம், இந்த குண்டை நசுக்கியே கொன்றுவான். என்ன பண்ணலாம்? கரெக்ட். முதலாளி, முதலாளி போயிட்டாரு. முதலாளி போயிட்டாரு. நான் உயிரோட இருக்கேன், போயிட்டாருங்கிறிய? எங்க அப்பா போயிட்டாரு. எந்த ஊருக்கு போயிட்டாரு? இந்த உலகத்தை விட்டே போயிட்டாரு. அப்படியா? ம். அவருக்கு வயசு ரொம்ப கம்மி. எவ்வளவு? 99. இன்னும் 1 வருஷம் இருந்திருந்தாருன்னா செஞ்சுரி ஆமா, போட்டிருந்திருக்கலாம். பெரிய கவாஸ்கரு. 1000 ரூபாய் கொடுங்க முதலாளி, அவர் முகத்தை போய் பார்த்துட்டு வந்து. கவாஸ்கரையா? இல்ல, எங்க அப்பா முகத்தை. 1000 ரூபாய் எதுக்குயா? எங்க குடும்பத்துல யாராவது செத்தாங்கன்னா நிக்க வச்சு புதைக்கிறது தான் வழக்கம். அந்த அளவுக்கு சிமெண்ட் செலவாகும். 1000 ரூபாய். இந்தா. அம்மா எப்ப வருவ? அவர் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். அது நீ ஒண்ணும் அவசரம் இல்ல, அடைஞ்சதுக்கு அப்புறம் வா. நல்லா இருக்கணும். ம். Bye. தேங்க்யூ. நீங்க போங்க. மாட்டேன். என்னைக்கு மாட்டிக்கு போறீங்க? டாடா. பாய். பாய். இங்க விழுந்துச்சு. கண்ணாடி போடாம வந்தது பெரிய தப்பா போச்சு. அடச்சே. இன்னைக்கு வந்துட்டு வர விடக்கூடாது. என்ன விட்டு ஓடி போக முடியுமா? இல்ல முடியுமா? நல்ல வேலை கிடைச்சது. கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஆ? நீயா? நான் வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கவே இல்ல இல்ல? எல்லாமே எதிர்பார்க்காம தானே கிடைக்குது. ஏஸ்ட் வேற நழுவிக்கிட்டே இருக்கு. நழுவியா? நழுவும். சரியான விவசாய கட்ட ஆளு. ஊர் உலகத்துல எத்தனையோ பேருக்கு வேஸ்ட் நழுவி இருக்கு. அவங்க எல்லாம் வேஸ்ட கட்டாளா? என்ன புரியாம பேசுற? நான் புரியாம பேசுறேனா? இங்க நடந்ததெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இங்க நடந்தது எல்லாமே தெரிஞ்சு போச்சா? நான் கம்பு சுத்தினது, கீழே விழுந்தது, அதுக்கு மேல செய்யறது செஞ்சுட்டு சிரிச்சு வேற பேசுறீங்களா? நீங்களும் அந்த சிரிக்கையும் செடிக்குள்ள ஐயோ 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 என் வாயால அதை நான் எப்படி சொல்லுவேன்? அதுக்காக ஆளு வச்சா சொல்ல முடியும்? உன் வாயால தான் சொல்லணும். நான் என்ன ஒண்ணும் தெரியாதவன் நினைச்சீங்களா இல்ல ஒண்ணு இல்லாம வந்தவன் நினைச்சீங்களா? நகை நட்டு சொத்து பத்து அத்தனையும் கொண்டு வந்தேன். இனிமே வரட்டும் அந்த சிரிக்கி. என்ன சிரிக்கி கிரிக்கிங்கிற? சரி, அதை விடு. ரொம்ப டயர்டா இருக்கு, முட்டி எல்லாம் வலிக்குது. வெந்நீர் வெது வெதுன்னு போட்டு வை. வாங்க, மிளகா தூள தண்ணியில கரைச்சு ஊத்துறேன். எல்லாம் அந்த குச்சினால வந்த பிரச்சனை. நீ எப்படி வந்த? இப்படிதான் வந்தேன். திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்சது கேள்விப்பட்டிருக்கேன். யானை பூந்தது இப்பதான் பாக்குறேன். லட்சுமி, லட்சுமி அவ ஏன் பொண்டாட்டி இருக்கட்டுமே. இப்ப அவங்களுக்கு எனக்கும் புது உறவு. என்ன மாத்திட்டாளா? வாங்க, என்ன விஷயம்? உன் கூட குடும்பம் நடத்த வந்திருக்க. குடும்பம் நடத்தவா? ஒண்ணும் தெரியாத பாப்பா நடிச்சாமன் போட்டானா தாப்பா. இது தாப்பாவா? இது பீப்பா. ஐயோ, நீங்க தப்பா நினைச்சீங்களே. அவங்கள நான் என் தங்கச்சி மாதிரி நினைக்கிறேன். தங்கச்சியா? நல்ல வேலை,
என் புருஷன் பதவி நிலைச்சிச்சு. உட்காருங்க. நான் இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னா, சொன்னா தானையா புரியும். இப்போ நான் உங்க சம்மந்தி ஆயிட்டனே. சம்மந்தியா? ஒண்ணுமே புரியலையே. இதோ பாருங்க, என் பேரு புண்ணாக்கு வியாபாரி கோவிந்தசாமி. நீங்க இல்லாத போது உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துருச்சுங்க. என்ன வளர்றீங்க? நான் ஒண்ணும் வளரல, உண்மையை தான் சொல்றேன். நீங்க அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்க. பக்கத்து வீட்டுலதான் 5-6 பசங்க கல்யாணம் ஆகாம கன்னி பையனா இருக்காங்க. அங்க போய் பாருங்க. நீங்க தானே சிவகங்கை கோபிகிருஷ்ணா? ஆமா. கரெக்ட் கரெக்ட். நிச்சயார்த்தம் நடந்துருச்சு, மோதிரமும் மாத்தியாச்சு. அவ்வளவு ஏன், இப்போ உங்க பையன் பம்பாயில தானே இருக்காரு. கரெக்ட். அப்ப உடனடியா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏங்க நிஜமாவே அவர் சொல்ற மாதிரி நம்ம பையன் நடந்திருப்பானா? நிச்சயமா நடந்திருக்காது. இந்த பாருங்க, என் பையன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். அப்படியே தாண்டி இருந்தான்னு வச்சுக்கோங்க, மோதிரத்தை திருப்பி கொடுத்துறேன், வாங்கிக்கிறேங்க. அந்த மோதிரம் என்ன 5 பவுன் இருக்குமா? 1 பவுனா? ஓ, என்ன இழிச்ச வாங்கி நினைச்சியா? அப்படி நாங்க நினைக்கல. அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டா நாங்களா பொறுப்பு? சு, எங்க பரம்பரையே வீர பரம்பரை. எங்க அப்பா கையில எப்பவும் கத்தி இருக்கும், கத்தியில ரத்தம் இருக்கும். மட்டன் ஸ்டால் வச்சிருந்தாரா? கிண்டலா? இந்த பாருங்க, கோவிச்சுக்காதீங்க. இன்னைக்கே என் பையனை விசாரிச்சு உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம். அதுக்கப்புறம் நீங்க வாங்க. நல்ல முடிவா இருக்கட்டும். பேசாம நம்ம பையனை துபாய்க்கு அனுப்பிச்சிட வேண்டியதுதான். துபாய்க்கா? எதுக்கு? அங்கதான் திருடனா கைய வெட்டுவாங்க, பொய் சொன்னா நாக்க வெட்டுவாங்க. இவன் தான் ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கானே, எதை வெட்டுவாங்க? சொல்லிருவேன், ஆனா அதை சென்சார் வெட்டிடுவாங்க. ராத்திரிக்கு சொல்றேன். ஆஹா, அடாடா, பிரமாதங்க. கபில் தேவ் எப்படி கோல் போட்டான்னு பாத்தீங்களா? கிரிக்கெட் பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். கபில் தேவ் எப்ப கோல் போட்டாலும் நான் ரொம்ப ரசிப்பேங்க. அம்மா, உங்க வீட்டுக்காரங்க? நாளைக்கு எனக்கு பிறந்த நாள், எல்லாரையும் கூப்பிட போயிருக்காரு. அப்படியா? யாரோ வந்திருக்காங்க, நான் பாத்துட்டு வந்துடுறேன். ஏங்க, கபில் தேவ் எவ்வளவு கோல் போட்டான்னு பாத்து வைங்க, வரேன். அடடே, நீங்களா? உள்ள வாங்க. லட்சுமியோட பிறந்த நாளைக்கு என்னோட சிறிய அன்பளிப்பு. கூப்பிடாட்டி கூட வரணும்னு தோணிச்சு வந்துட்டேன். இன்னைக்கு பிறந்த நாள் இல்ல, நாளைக்கு தான் பிறந்த நாள். அதனால முன்கூட்டியே கூப்பிடுறேன், நீங்க கட்டாயம் வரணும். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுமாரோ. ஆமா, பிறந்த நாள் உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, மாமா எங்க? மாமா வெளியில போயிருக்கேன். அதுவும் நல்லதுதான். மாமாவா? உட்காருங்க, ஏதாவது சாப்பிட்டு போலாம். வேணாம், நாளைக்கு வந்து டின்னரே சாப்பிடுறேன். நாளைக்கு கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன். உங்களுக்கு இந்த கலர் புடவை ரொம்ப நல்லா இருக்கு. வரேன். அட, மாமாவே வந்துட்டாரு. மாமாவா? நான் உனக்கு மாமாவா? அதுக்கு ஏங்க கோவிச்சுக்கிறீங்க? அவருக்கு சின்ன வயசு, ஆசையா கூப்பிடுறாரு. இதுல என்ன தப்பு? நீங்க மாமானே கூப்பிடுங்க. வரேன் மாமா. இத பாருங்க, நாளைக்கு கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வரேங்க, கவலைப்படாதீங்க. வரேன். வாங்க. வரேன் மாமா. பாத்தீங்களா, என் பிறந்த நாளைக்கு அவர் பூ கொடுத்துருப்பாரு. நல்லா இருக்கா? வரேன். நாளைக்கு வந்துருங்க. கண்டிப்பா வரேன்.